அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 6வது அத்தியாயமான சூரா அல் அன்ஆம் கால்நடைகள் என்ற இந்த அத்தியாயத்தின் 74வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ آزَرَ أَتَتَّخِذُ أَصْنَامًا آلِهَةً إِنِّي أَرَاكَ وَقَوْمَكَ فِي ضَلَالٍ مُبِينٍ. இப்ராஹிம் தன் தந்தை ஆசருக்கு கூறிய சமயத்தை நினைவு கூறுவீராக. நீர் சிலைகளை வணங்கப்படும் தெய்வங்களாக எடுத்துக்கொள்கிறீரா? நிச்சயமாக நான் உம்மையும் உம் சமுதாயத்தையும் தெளிவான வழிகேட்டில் காண்கிறேன். وَكَذَلِكَ نُرِي إِبْرَاهِيمَ مَلَكُوتَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَلِيَكُونَ مِنَ الْمُوقِنِينَ. இவ்வாறுதான் அவர் அறிந்து கொள்வதற்காகவும் உறுதியான நம்பிக்கை உடையவர்களில் ஆவதற்காகவும் வானங்கள் மற்றும் பூமியின் பேராட்சியை இப்ராஹிமுக்கு காண்பித்தோம். فَلَمَّا جَنَّ عَلَيْهِ اللَّيْلُ رَأَى كَوْكَبًا قَالَ هَذَا رَبِّي فَلَمَّا أَفَلَ قَالَ لَا أُحِبُّ الْآفِلِينَ. இரவு சூழ்ந்தபோது அவர் ஒரு நட்சத்திரத்தை கண்டு இது என் இறைவன் என கூறினார். அது மறைந்தபோது மறையக்கூடியவற்றை இறைவனாக எடுத்துக்கொள்ள நான் விரும்ப மாட்டேன் என கூறினார். فَلَمَّا رَأَى الْقَمَرَ بَازِغًا قَالَ هَذَا رَبِّي فَلَمَّا أَفَلَ قَالَ لَئِن لَّمْ يَهْدِنِي رَبِّي لَأَكُونَنَّ مِنَ الْقَوْمِ الضَّالِّينَ. உதயமாகிய சந்திரனை கண்டபோது இது என் இறைவன் என கூறினார். அது மறைந்தபோது என் இறைவன் என்னை நேர்வழிப்படுத்தாவிட்டால் வழிகட்ட சமுதாயத்தில் நிச்சயமாக நான் ஆகிவிடுவேன் என கூறினார். فَلَمَّا رَأَى الشَّمْسَ بَازِغَةً قَالَ هَذَا رَبِّي هَذَا أَكْبَرُ فَلَمَّا أَفَلَتْ قَالَ يَا قَوْمِ إِنِّي بَرِيءٌ مِّمَّا تُشْرِكُونَ. உதயமாகிய சூரியனை கண்டபோது இது என் இறைவன், இது மிக பெரியது என கூறினார். அது மறைந்தபோது என் சமுதாயமே, நீங்கள் அல்லாஹுவிற்கு இணை வைப்பவற்றிலிருந்து நிச்சயமாக நான் விலகியவன் என்று கூறினார். இன்னி வஜக்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன். வானங்களையும் பூமியையும் படைத்தவனின் பக்கம் நிச்சயமாக நான் உறுதியுடையவனாக என் முகத்தை முன்னோக்க வைத்தேன், நான் இணை வைப்பவர்களில் இல்லை என்று கூறினார். வஹாஜஹு கௌமுஹு கால அதுஹாஜூனி ஃபில்லாஹி வகத் ஹதான்
வகத் ஹதானி வலா அஹாஃபு மா துஷ்ரிகூன பிஹி இல்லா ஐயஷா ரப்பி ஷைஅவ் வஸிய ரப்பி குல்ல ஷைஇன் இல்மா அஃபலா தத்ததக்கரூன். அவருடன் அவருடைய சமுதாயத்தினர் தர்க்கித்தனர். அவர் கூறினார், நீங்கள் அல்லாஹுவை பற்றி என்னுடன் தர்க்கிக்கிறீர்களா? அவன் எனக்கு நேர்வழி காட்டிவிட்டான். அவனுக்கு நீங்கள் இணை வைப்பதை பயப்பட மாட்டேன் என இறைவன் எதையும் நாடினால் தவிர, என் இறைவன் எதையும் நாடினால் தவிர, என் இறைவனின் அறிவு எல்லாவற்றையும் விட விசாலமானது. நீங்கள் நல்லுபதேசம் பெற வேண்டாமா? وَكَيْفَ أَخَافُ مَا أَشْرَكْتُمْ وَلَا تَخَافُونَ أَنَّهُمْ أَشْرَكْتُمْ بِاللَّهِ مَا لَمْ يُنَزِّلْ بِهِ عَلَيْكُمْ سُلْطَانًا فَأَيُّ الْفَرِيقَيْنِ أَحَقُّ بِالْأَمْنِ إِن كُنتُمْ تَعْلَمُونَ. நீங்கள் இணை வைத்தவற்றை எவ்வாறு பயப்படுவேன்? உங்கள் மீது அவன் எதற்கு ஆதாரத்தை இறக்கவில்லையோ அதை நிச்சயமாக நீங்கள் அல்லாஹுவுக்கு இணையாக்கியதை நீங்கள் பயப்படுவதில்லை. ஆகவே இரு பிரிவினரில் பாதுகாப்பு பெற மிக தகுதியுடையவர் யார்? நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் பதில் கூறுங்கள். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.